ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். ஸோ ஒரு சின்ன வீடியோ அது. ஸோ நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து நான் ஜென்ரலாக என்னோடய கார் இப்போ நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் வந்து என்ன பார்ப்பேன் அப்படின்றது ஒன்று இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த காரோட ஹார்ஸ் பவர் இவ்வளோ அண்ட் டார்க் இவ்வளோ அண்ட் டாப் ஸ்பீட் இவ்வளோ அண்ட் எவ்வளோ நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இருக்குது அப்படி இப்படின்ட்டு பயங்கர ஸ்பெக் வைஸ் வந்து நிறைய ரிவ்யூஸ் நான் பார்ப்பேன். எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப சில ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த ரிவ்யூ பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் ஈவன் ஒரு ஃபார்முலா 1 டிரைவராக இருந்தாலும் சரி, என்ன கார் வாங்கினாலும் சரி, ஈவன் நீங்கள் ஒரு லேம்பர்கினி வச்சுருந்தாலும் ரோட்டில் உங்களுக்கு ஓட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸ் ஸ்பீட் அரௌண்டு, ஏன்னா இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் 80 km/h இருக்கும், நிறைய இடத்துல வந்து 60 km இருக்கும், அண்ட் ஹைவேஸில் வந்து 110 to 100 km அந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் ஸோ அதனால் நீங்கள் அந்த ஹார்ஸ் பவர், டாப் ஸ்பீடு இதெல்லாம் எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ரியலிஸ்டிக்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்ஸை பொறுத்த வரைக்கும் லெட்ஸே 3 விஷயம் இருக்குது, லெட்ஸே 4 விஷயம் வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து லுக்ஸில் வந்து இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அண்ட் அப்புறம் வந்து மசில், காரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர், ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த காரோட மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த 4 விஷயம் தான் வந்து விச் ஆக்சுவலி ஐ திங்க் அபவுட் இட் when I buying a car. ஸோ அந்த அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லுக்ஸ் வந்து கம்ஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து லுக்ஸ் இல்லாத ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து லுக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கம்பேர்ட் டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுல ஐம் வெரி கிளியர். அதனால் நீங்கள் என்ன தான் ஒரு சூப்பர் கார் கொடுங்க, ஒரு ஜெட் இன்ஜின் போட்டு ஒரு கார் கொடுங்க, அண்ட் இஃப் இட் இஸ் நாட் லுக்கிங் குட் ஐ டோன்ட் நீட் இட். ஸோ ஒரு விஷயம் வந்து அழகாக இருக்கணும், ஸோ அது பார்க்குறப்பே வந்து ஒரு ஃபீல் வரணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட் வந்து அந்த காரோட மெயின்டெனன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ். அண்ட் முக்கால்வாசி வந்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து காஸ்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பர்ஃபார்மன்ஸ். அதாவது நீங்கள் நிறைய காசு கொடுத்து கார் வாங்கினேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து அது பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு ஃபெயில் பண்ணவே பண்ணாது. அண்ட் அதனால் வந்து நீங்கள் இப்போ ஜாகுவார் மாரியோ இல்லை பிஎம் மாரியோ இல்லை ஆடி மாரியோ நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு 20 லட்சம் அந்த ரேஞ்சில் நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற எல்லா காருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஐ மீன் லைக் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். தட்ஸ் அ திங். அண்ட் ஸோ இப்போ நம்ம இந்த ஜாகுவார் வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இட்ஸ் லைக் குறைய சொல்ல முடியாது, இட்ஸ் அ ப்ரீமியம். இது வந்து ஏற்கனவே இந்த கார் ஒன்று போட்டிருக்கேன், நிசன் சில்வியா. ஸோ லுக்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாகுவார் டசன்ட் ஃபெயில் யூ. It's a superb looking car. And let's say இந்த கார் வந்து அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ், லேம்பர்கினிகளுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது தான். பட் இருந்தாலும் லைக் இட்ஸ் ஸ்டில் அ ப்ரெஸ்டீஜியஸ் கார் அண்ட் இட் லுக்ஸ் லைக் ப்ரிட்டி ஆசம். ஸோ அதனால் லுக்ஸ் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாக பார்க்குறது வந்து கார் வந்து லோவர் டு த கிரவுண்டாக இருக்கா அப்படின்றது தான். அந்த லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ், தட் இஸ் மை ஒன்லி பேராமீட்டர். நான் கார் போய் பார்க்குறப்ப எப்போவும் காரில் இப்படி வச்சு செக் பண்ணுவேன். ஸோ ஐ மீன் லைக் எவ்வளோ டெப்த் இருக்குது அப்படின்றது. அது டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அண்ட் அதேமாரி வந்து இங்கே வந்து வீல் டயாமீட்டர் அண்ட் வீல் டெப்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா இட் லுக்ஸ் அக்லி. ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் வந்து மேபி புது கார் பார்க்குறப்போ நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நேரம் வீட்டில் வச்சு பார்க்குறப்ப வந்து அந்த விஷயம்லாம் தெரியும். அண்ட் அதேமாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆஃப் த கார் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு ரெகுலராக ஒரு போரிங்கான லுக்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஜாகுவாரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஃபோர்ட் GT மஸ்டாங் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது வேணாம், இந்த காரே அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாரி. ஏன்னா நிறைய கார்ஸ் வந்து இதுமாரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்தமாரி ஒரு அக்ரெசிவான லுக் இருக்காது, பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அந்த அக்ரெசிவான லுக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாகுவாரில் இருந்துச்சு, விச் மேக்ஸ் இட் ரியலி நைஸ், ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதேமாரி ஜாகுவார் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரண்ட் டயர்ஸுக்கும் பேக் டயர்ஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் டயர்ஸ் வந்து வித் அதிகம். ஸோ பின்னாலேருந்து பார்க்குறப்ப நல்லா ஒரு மசில் கார் மாதிரி இருக்கும். ஸோ பேக் டயர்ஸோட வித்து வந்து அதிகம், விச் இஸ் ஓகே. அண்ட் டெயில் பார்ட் வந்து ஐம் நாட் டூ ஹாப்பி, ஏன்னா இட் லுக்ஸ் லிட்டில் சிம்பிளிஸ்டிக், பட் இட் லுக்ஸ் யூனிக்.
ஸோ அதனால் வந்து ஐ செட் ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா சில காசுலலாம் பார்த்திங்கன்னா சில ஆடிஸு அண்ட் பிஎம்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கும் இந்த டெயில் பார்ட்டு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெஜெண்ட்டாக இருக்கும். இந்த கொடுக்குற காசுக்கு வந்து செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜாக்வாரில் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து யூனிக்காக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, ஜாகுவார் வந்து மற்ற கார் அளவுக்கு வந்து ரோட்டில் அவ்வளோ காமன் கிடையாது இங்கே ஆஸ்திரேலியாவில். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி கம்பேர்ட் டு பிஎம், ஆடி, மேக் அளவு கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்பேரட்டிவ்லி காஸ்ட்லி. ஸோ அதனால் இந்த கார் நீங்கள் ரோட்டில் அதிகம் பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த டெயில் லைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிக்காக தெரியும். ஸோ இது வந்து ஜாக் அப்படின்றது யூனிக்காக தெரியும். மற்ற டெயில் லைட்ஸோடு நீங்கள் வந்து கன்ஃபியூஸாக ஆகிக்க மாட்டீங்க, விச் இஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லோகோ. இங்கே நம்ம ஊரில் வந்து இந்த கார்ஸ்லாம் இருக்கும், ஹூண்டாய் அந்தமாரி நிறைய கார்ஸ்லாம் இருக்கும், ஹூண்டாய், கியா அந்தமாரி கார்ஸ்லாம் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி கியா அப்படின்ற ஒரு கார் வந்து அந்த கார் நான் லைஃப்பில் வாங்க மாட்டேன் அப்படின்னு யோசித்த ஒரே ரீசன் வந்து லோகோ தாங்க. கார்ஸ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாடர்னாக இருக்குது, அந்த பிராண்டில் வர கார்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. பட் லோகோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் வந்து அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த பொன்வண்டு சோப்பா ஏதோ ஒன்று, அந்த லோகோவோட அந்த ப்ராப்ளம் அந்த லோகோ பெட்டராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கேவலமான ஒரு லோகோ இருக்கும் அந்த காரில். ஸோ அதனால் அந்த லோகோக்காக அந்த கார் ஷோரூம் கூட அதுக்கு நான் போனதில்லை. அவனுக்கு என்றைக்கு லோகோ மாற்றி கொஞ்சம் கார் நேமு லோகோ டீசெண்டாக விட்றாங்களோ அன்றைக்கி போய்க்கலாம். ஏன்னா கார் என்ன தான் அழகாக இருந்தாலும் சரி, முன்னாடி பின்னாடி இந்த நேம் இருக்கும். ஸோ இப்போ பின்னாடி பாருங்கள் டொயோட்டா இருக்குது, லுக்ஸ் ஓகே, ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. ஆனால் அதே நீங்கள் வந்து இந்த கியா லோகோ பற்றின்னு வச்சிங்களேன், அதை வச்சுட்டு பெருமையாக காரை ஓட்டிகிட்டு போகிறதுக்கே ஒரு ஃபீலிங்கே வராது. அது ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் வந்து கார் சூப்பராக இருக்குது டிசைனு, அண்ட் அந்த லோகோ எடுத்துட்டாங்க, கியான்ற லோகோவே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் மக்கள் இப்போ அது கொஞ்சம் கார் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அறிவுலாம் வந்து பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கணும். ஒரு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கில் பண்ணி ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறானுங்க, ஒரு சிம்பிள் லாஜிக், ஒரு சிம்பிள் விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த லுக்ஸ் வருவோம். ஸோ அதேமாரி சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த கார் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டீட்டெயில் இருக்கணும். அண்ட் ஜென்ரலாக வந்து கார்ஸ் வந்து கம்மி விலை இருக்குது, அதிக விலை இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான். இந்த சைட் பேனலில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக காரோட ப்ரைஸ். இதே நீங்கள் வந்து ஜாகுவாரில் இதோட ஹையஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கார் போனீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில் இருக்கும். ஸோ இதே லேம்பர்கினி, ஃபெராரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சைட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஏதாவது வெண்ட் இருக்கும். ஸோ அதுமாரி ஜென்ரலாக பாடி ஒர்க்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரிகேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ்க்கு பொறுத்து தான் வந்து காஸ்ட். அண்ட் பெயிண்ட் ஷாப்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, மெயினாக இது தான் இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா கார் மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா வந்து லெதர் இன்டீரியர்ஸு, ட்ரிம்ஸு அண்ட் லெதர் ஸ்டிச்சிங்கு, ஸோ இந்தமாரி விஷயம்லாம் நிறைய விஷயம் இருக்கும். அண்ட் டேஷ் பேனலு, ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வந்து எப்போவுமே கொஞ்சம் இந்த பிராண்டட் கார்ஸ் எல்லாம் ப்ரீமியம் கார்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நம்மளுக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து லுக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லுக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ். அண்ட் தேர்டு வந்து பர்ஃபார்மன்ஸ். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்துச்சு. அதுமாரி சில கார்ஸ்லாம் இருக்குது, அழகான கார்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றதுக்காக ஃபெயிலான கார்ஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து லுக்ஸு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலான கார் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வித்தவுட் லுக்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ் கார் பாஸ் ஆகிறது கஷ்டம். புவர் பர்ஃபார்மன்ஸ் குட் லுக்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸில் கார் சக்சீட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் குட் லுக்கிங் கார்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் மை ப்ரியாரிட்டி. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து லெட்ஸ் சே இந்த காரில் இருக்க இன்ஜின் எடுத்துக்கி நீங்கள் லேம்பர்கினியில் போட்டு நீங்கள் கொடுத்தாலும் ஐல் பி ஹாப்பி, பிகாஸ் அதே நல்ல பிக்கப் தான் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்ட்ரீட்டில் சிக்னலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போவோம், ஸோ நல்லா சவுண்ட் இருக்குது. ஸோ விச் இஸ் லைக் மோர் தென் எனஃப். ஆல்ரைட், ஸோ நம்ம கேட்ச் அப் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸ்டே டியூன் கைஸ். சியர்ஸ். தேங்க்யூ.